ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம் ஏப்ரல். சார், இப்போ தாவேக ஆட்சியை பொறுத்தளவில் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, முதலமைச்சர் ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கார், ரொம்ப லிமிட்டடாக பேசுகிறாரு, ரொம்ப மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் பேசுகிறாரு. பட் சுற்றி இருக்கிற அமைச்சர்கள்லாம் பார்த்தோன்னா எப்போ பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு நிறைய ப்ரெஸ் மீட்ஸ் நடக்குது, நிறைய அதே மாதிரி இன்ஸ்பெக்ஷன்ஸ் நிறைய நடக்குது. சில நேரங்களில் கான்ட்ரவர்சிஸ்லையும் அது போய் முடிகிறத நம்ம பார்க்க முடியுது. ஏதோ ஒரு வகையில் ராங் ரீசன்ஸுக்கு நிறைய நேரங்களில் அமைச்சர்கள் பார்த்தோம்னா ஹெட்லைன்ஸில் வரதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு ஸ்கூலில் போய் அவங்க இன்ஸ்பெக்ஷன் நடத்துகிறாங்க. அதில் அந்த ஸ்டூடெண்ட்டை நோக்கி சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க, ஒரு சின்ன பொண்ணை நோக்கி சில கேள்விகள் கேட்குறாங்க. கொஞ்சம் அந்த குழந்தைய டீக்ரேட் பண்ணி பேசுகிற மாதிரி அந்த விஷயங்கள் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸையும் கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுகிற மாதிரி, குறிப்பாக லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸை பற்றிலாம் பேசுகிறது அவ்வளோ கரெக்டாக ரிசீவ் பண்ணல மக்கள். இன்ஃபேக்ட் அது கரெக்டாகவும் இல்லை. இது எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக அமைச்சர்கள் கான்ட்ரவர்சிஸில் மாட்டிகிட்டு இருக்கிறத. ஆர்வ கோளாறு, அனுபவமின்மை பட்டவர்தனமாக தெரியுது. ரெண்டாவது, டூ மச் எம்ஃபசைஸ் ஆன் சோஷியல் மீடியா. அது ரொம்ப அதிகமாக சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய கிரிப், அவங்களுடைய கவனம், அவங்களோட அப்சஷன் வாங்க இல்லையா, அது இருக்கிறதோட விளைவு தான். இன்ஃபேக்ட் நான் வேறொரு பேட்டியில் இந்த மந்திரி, இந்த அம்மா கீர்த்தனாவோட இந்த இது பெரிய அளவில் தவறு இல்லை அப்படின்ட்டு நான் பேசினேன். ஆக்சுவலாக மை ஒப்பீனியன் வாஸ் ராங். நான் சொன்னது தவறு. ஆக்சுவலாக அவங்க பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு அப்போ இல்லை. ஏன்னா இதில் ஒரு விஷயம் என்னென்னா, திமுகவோட ஈகோ சிஸ்டமும் எது பண்ணாலும் திட்டுறாங்க, என்ன பண்ணாலும் மினிஸ்டர்ஸை திட்டுறாங்க. அவங்களோட ப்ராப்ளமே இன்றைக்கி என்ன? மே 4 2026 வெளிவந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை திராவிட முன்னேற்றக் கழகத்தால் இந்த நிமிடம் வரையில் நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. திஸ் இஸ் த பாட்டம் லைன். அதனால் எது செஞ்சாலும் அவங்க கண்குத்தி பம்பாக பார்த்துக்கிட்டு இதை தொட்டா குத்தம், அதை தொட்டா குத்தம்னு பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க இப்படி தான் பேசின்னு கிடப்பாங்க, இவங்க பாட்டு பேசட்டும், அவங்க புதுசாக வந்திருக்காங்க, பண்ணட்டும், லெட் தம் டூ வாட் எவர் தே வாண்ட் டு டூ அப்படி தான் நான் நினச்சேன் நான். பட் தட்ஸ் ராங். சில நேரங்களில் இந்த அமைச்சர்களும் தப்பு செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது. அந்த விதத்தில் திஸ் பர்டிகுலர் மினிஸ்டர் ஆர் கீர்த்தனா, ஒன் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் இன் ஹெட்லைன்ஸ் ஃபார் ராங் ரீசன்ஸ். தவறான காரணங்களுக்காக தலைப்புச் செய்திகளில் தொடர்ந்து இடம் பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில மந்திரிகளில் இந்த அம்மாவும் ஒருத்தர். ஷீ இஸ் வெரி யங். அவங்க ஏற்கனவே அந்த பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி ஃபார்ம்ஸில் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஐபேக்கில் இருந்தாங்க. அப்புறம் ஆந்திர பிரதேஷில் ஒரு டீமில் ஒர்க் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் நரா லோகேஷ், சந்திரபாபு நாயுடுவோட சன் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். ஆக்சுவலாக அவருக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த அம்மா. அவங்க பேசின இப்போ நீங்கள் சொன்ன அந்த வீடியோ முதல்ல எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியல. அதனால் ஐ செட் தட் தேர் இஸ் நத்திங் ராங் இன் இட், பிகாஸ் டிஎம்கே எது பண்ணாலும் தப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஜஸ்ட் இக்னோர் வாட் டிஎம்கே சேஸ் தான் நான் நினச்சேன். பட் இப்போ தான் ஃபுல் பிக்சர் தெரியுது. அவங்க பண்ணது தப்பு. முதல்ல குழந்தைங்கிட்ட எப்படி பேசணும்னு ஒரு முறை இருக்குது. ரெண்டாவது, லாஸ்ட் பெஞ்சஸ்லாம் பேசுகிறதுலாம் டெனிகிரேட் பண்ணுறது. ஒரு மந்திரியெல்லாம் பேசக்கூடாது. இது உன் நோக்கம் என்ன? வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்டிங்கன்னா அதோட அர்த்தம் ஒரு குழந்தைக்கு படித்தவனுக்கே தெரியாது ரொம்ப பேருக்கு. வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா அதோட அர்த்தம் உங்கள் அப்பா என்ன தொழில் செய்கிறார், அதானே, அப்பா எங்கே வேலை பார்க்குறாருன்னு. நீ எடுத்தடுப்புலேயே ஒரு குழந்தைகிட்ட போய் அப்படி கேட்கும்போது எல்லாருக்கும் அதை தெரியணும்னு அவசியம் கிடையாது. அது தெரிஞ்சுக்கிறதும் தெரியாமல் இருக்கிறதும் அறிவுக்கான அளவுகோலும் கிடையாது. இதை இப்படி டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இவங்களுக்கு மந்திரி ஆனவன தலையும் புரியல, காலும் புரியல. பல மந்திரிகளுக்கு, தாவேக்கா மந்திரிகளுக்கு தலையும் புரியல, காலும் புரியல. இதில் ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்க, ரீசனபிளானவங்க ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அருண்ராஜ்லாம் சைலண்ட்டாக நல்லா தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். ஹெல்த் மினிஸ்டர் டாக்டர் அருண்ராஜ், குவாலிஃபைடு எம்பிபிஎஸ் டாக்டர், எக்ஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸர். அவர்லாம் ரொம்ப டீசெண்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறாரு. அங்கெல்லாம் இந்த பிரச்சனை வரல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ராஜ்மோகன் இலாக்காலையும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரல. அடுத்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய மந்திரிகளால் தான் இந்த சிக்கல் வருது உங்களுக்கு. பப்ளிக் இன்ட்ராக்ஷன் இருக்குது. இன்றைக்கி கண்குத்தி பாம்பாக பார்க்குறாங்க. சோஷியல் மீடியா இஸ் நவ் வாட்ச் டாகாக பார்த்துக்கிட்டு இருக்குது. எவ்ரி ஒன் இஸ் நேக்கட் இன் திஸ் டிஜிட்டல் வேர்ல்டு. அவங்க போகும்போது அப்படியே வீடியோ மொபைலில் எடுக்கிறாங்க. என்ன நோக்கம் உங்களுக்கு? மாநகராட்சி பள்ளிகளுடைய கல்வித்தரம் மோசமாக இருக்குது. நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னு மாறு தட்டிக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் கல்வித்துறையில் எதை செஞ்சு கீழ்ச்சுது, ஒன்றுமே செய்யலை
இதை வெளியில் சொல்லணுன்றது தான் உங்கள் நோக்கம். ஓப்பனாக சொன்னால் அதை செய்ய போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, எதையோ பிடிக்க போய் எதுவோ மாறிச்சுன்னுவாங்க. அந்த மாதிரி போய் நீங்கள் வந்து எவ்ரி டைம் இந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணும்போது தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க தாவேகா அமைச்சர்கள். மாநகராட்சி பள்ளிகளின் கல்வித்தரம் மோசமாக இருக்கிறது, ஆங்கில புலமை மோசமாக இருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னு மாறு தட்டிட்டீங்க, நீங்கள் என்னத்தை செஞ்சு கீழ்ச்சிங்க, ஒன்றும் கிடையாது, இதுதான் மோசமாக இருக்குது பாருன்னு இது தோல் உரிச்சு காட்டணுன்றது தான் அம்மையார் கீர்த்தனாவுடைய நோக்கம். அது போய் அவங்களே மாட்டிக்கிட்டாங்க. அது ஒரு குழந்தைய வச்சு பண்ணிருக்கூடாது, அது ஒரு குழந்தைய வச்சு பண்ணக்கூடாது, டேட்டா வச்சு பண்ணிருக்கணும். டேட்டா வச்சு நீ பண்ணியிருக்கணும். அழகாக சொன்னீங்க, ஒரு டேட்டா வச்சு குழந்தைய வச்சு நீ பண்ணக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு குழந்தை உரிமைக்கு எதிரானது. அது ஒரு குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா அதுக்கு தெரியும், அது அளவுகோல் கிடையாது. வாட் இஸ் யுவர் ஃபாதர்ன்ற கொஸ்டினுக்கு ஒரு குழந்தைக்கு பதில் சொல்ல தெரியலன்னா அது கிடையாது அளவுகோல். அது மூலமாக அந்த குழந்தைய அங்கே ஹியூமிலியேட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஒரு விக்டிம் தாங்க. அது அந்த குழந்தை மாட்டணும், அந்த சிஸ்டமில் மாட்டின ஒரு விக்டிம் அந்த குழந்தை. அதை போய் எதுக்கு நீ வந்து படிப்பறிவு, அதாவது வந்து இது ஒரு இன்னைக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு இது ஒரு சிக்கல். மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க, ஓட்டு போட்டது தப்பா ரைட்டான்னு தெரியல, போக தான் தெரியும். அது 2 பேரும் பிடிக்கலன்னு ஓட்டு போட்டாங்க, 2 பேர் மேலேயும் மக்கள் வச்சு தான் நம்பிக்கை சதஞ்சு சின்னபின்னமாக இருக்குது 2 திராவிட கட்சிகள் மேலேயும். அதுக்கு 2 திராவிட கட்சிகள் தான் முழுக்க பொறுப்பு. மக்கள் இவங்க 2 பேரையும் வெறுத்துட்டாங்க, தூக்கி கடாசி இருக்காங்க. எம்எல்ஏ யாருன்னே தெரியாமல் ஓட்டு போட்டிருக்காங்க. 20 கோடி 30 கோடி செலவு பண்ண திமுக வேட்பாளரும் அதிமுக வேட்பாளரும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். செலவே பண்ணாமல் தாவேகா வேட்பாளரை ஜெயிச்சிருக்காங்கன்னா மக்கள் மனங்களில் இவங்க மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு எந்த அளவுக்கு வேரூன்றி இருக்கிறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுதான் பாட்டம் லைன். ஆனால் வந்த மந்திரிகள் இப்படிலாம் செய்கிறது அப்படின்றது வந்து எப்படி ஆகிடும், அதாவது வந்து பழசே பெட்டர்ன்ற லெவலுக்கு கொண்டு போயிடுமோன்ற அச்சம் தான் வருது. எனிவே இட் இஸ் டூ ஏர்லி. 2 மாதம் கூட ஆகலை, 60 நாள் முடியல, நாளையோட தான் 60 நாளே முடியுது. நிறைய நெகட்டிவ் சிம்டம்ஸ் இருக்குது. 100 days ஆனால் தான் ஓரளவாக சொல்ல முடியும். 6 months கொடுக்க மாட்டாங்க ஹனிமூன் பீரியடு. ஹனிமூனே கிடையாது இந்த கவர்மெண்ட்டுக்கு. இவங்களும் இந்த மாதிரிலாம் செயல்படுறாங்கன்னா இவங்களோட நியாய தர்மங்கள் எல்லாமே காற்றுல பறக்கும். சொன்ன மாதிரி ஒரு குழந்தைகிட்ட போய் அங்கே வீராவேசம் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. as you said, the child itself is a victim. அப்போ அதுக்கு ஒன்றுமே தெரியாத குழந்தைகிட்ட போய் எதுக்கு நீ இதெல்லாம் பேசுகிற? முதல்ல பள்ளிகளில் ஆய்வு என்பது ரொம்ப டெலிகேட்டான ஒரு விஷயம். எதை ஆய்வு பண்ண போகிற நீ? என்னத்தை ஆய்வு பண்ண போகிறீங்க? நீங்கள் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர், அதுக்கு ஒரு மந்திரி இருக்கார். சொன்ன மாதிரி வந்து டேட்டா பேசணும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய டீச்சர் பேசணும். குழந்தைகிட்ட போய் என்னத்தை பேச போகிறேன்? குழந்தைக்கு இது தெரியும் தெரியலன்றது எதை வச்சு எடை போடுவீங்க? அப்புறம் லாஸ்ட் பெஞ்சஸ்ன்றது வந்து ரொம்ப நெகட்டிவான மாதிரி. வி ஆல் நோ லாஸ்ட் பெஞ்சஸ்னால் உருப்படாத பசங்க, விசிறடிக்கிற பசங்க, ரேக்கெட் விடுற பசங்க தான் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பான்வாங்க. ரொம்ப இங்கிலீஷில் வந்து லாஸ்ட் பெஞ்சுனா அது ஒன்றும் யாருக்கும் புரியாதுன்னா நினச்சிக்க வேணாம், எல்லாருக்கும் புரியும். அது இந்த அம்மா இதில் வந்து ஷீ இஸ் அன் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர். ஆல்ரெடி ஷீ காட் அப் இன் கிரைசி, ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டினாங்க. அப்போ இது தேவையில்லாத பிரச்சனை. இதெல்லாம் சில மந்திரிகள் இப்படி தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பயிற்சி கொடுக்கணும், பயிற்சி கொடுக்கும்பொழுது மேலேருந்து அதுக்கு வந்து முழு ஆதரவு இருக்கணும். ஆஃபீஸர்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மறுக்கிறாங்க. ஏன்னா இவங்க சிஸ்டத்தையே ரீவேம்ப் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அப்போது ஊழலில் மூழ்கி முத்தெடுத்த அதிகாரிகள் வந்து உங்களுக்கு வந்து பழம்பெருச்சாளிகள் அவ்வளோ சீக்கிரமாக அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் சிஸ்டத்துக்குள்ளே நீ வான அதிகாரிங்க உங்களை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இல்லைங்க வேணாங்க நம்ம மாற்றுவோம், நீங்கள் எங்ககிட்ட வாங்கினா அதெல்லாம் முடியாது, ரொம்ப நாள் ஆகும், அது 1 நாள் 2 நாள் ஆகாது, அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னா அதிகாரிகள் வந்து அடம்பிடிக்கிறாங்க. இந்த மீன் டைம் ரிசல்ட்ஸை டெலிவரி பண்ண முடியலன்னா அதிகாரிகள் அவங்களோட விஷச்சுழலுக்குள்ளே இந்த அமைச்சர்களை உள்ளே இழுத்து போட்டுருவாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சம்மரைஸ் பண்ணுறதுனா தமிழ்நாடு அரசாங்கத்தோட நிர்வாகம் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், அதிகாரிகள் எங்கள் இழுப்புக்கு நீங்கள் வாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் மாற்றத்தை கொண்டு வந்துட முடியாது, அதுக்கு பல ஆண்டுகள் ஆகும் அப்படின்றாங்க. அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுப்போம் டு சர்டன் எக்ஸ்டென்ட், முடிஞ்ச வரைக்கும்ன்றாங்க. அதெல்லாம் முடியாதுங்கன்றாங்க அதிகாரிகள். இந்த மீன் டைம் வந்து கேஷுவல்ட்டி வந்து கவர்னன்ஸ், நிர்வாகம் வந்து பாதிக்கப்படுது. இது இப்படியே போச்சுன்னா கொஞ்ச நாளில் வந்து அதிகாரிகள் வந்து அமைச்சர்களை கையை பிடிச்சி அவங்க தாங்கள் இருக்கிற புதைக்குழிக்குள் அமைச்சர்களையும் தள்ளிடுவாங்க. தென் இட் வில் பிகம் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். எவ்வளோ சீக்கிரம் அந்த புது மந்திரிகளை கரப்ட் ஆக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் கரப்ட் ஆக்கிறது தான் தங்களுக்கு நல்லது என்று எ செக்ஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், எல்லாரும் இல்லை, எ செக்ஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இன்றைக்கி நினைக்கிறாங்க. அதை எதிர்த்து விஜய் கவர்மெண்ட்டு ஒரு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் எவ்வளோ தூரம் அவங்களால ஜெயிக்க முடியும் தான் தெரியல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் லோ லெவல் கரப்ஷன் வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு, நிறைய இடத்துல உண்மையிலே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. பட் தட் மே பி எ டெம்பரரி ஃபினாமினா, பர்மனெண்ட்டாக அது வருமானு தெரியாது. ஏன்னா இந்த கரப்ஷன் வந்து அதிகாரி சொல்லி கொடுக்குறான் எப்படி வாங்கணும் திருடணும்னு சொன்னாலும் ஃபவுண்டன் ஹெட் வந்து பொலிட்டிக்கல் கரப்ஷன்.
ஏன்னா இங்கே வாங்குறது எங்கே போகுது? அதிகாரியை மட்டுமே குறை சொல்கிறது வந்து என் நோக்கம் இல்லை. அதிகாரி சொல்லி கொடுக்குறான்னு நான் சொல்கிறதோட அர்த்தம் வந்து அதிகாரிகளை மட்டுமே நான் குறை சொல்கிறதா எந்த ஒரு அதிகாரியும் நினைக்க வேண்டாம். இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் சிஸ்டமிக் ப்ராப்ளம்ன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் புதுசாக வர இந்த மந்திரிங்க இன்னைக்கு எதிர்கொள்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு க்ளீன் கவர்மெண்ட்டை கொடுக்கணும்னு உண்மையிலேயே விஜய் அரசு விரும்புது, எனக்கு தெரியும். ஆனால் கீழே இருக்க சிக்கல்கள் எப்படிப்பட்ட சிக்கல்னு கேட்டிங்கன்னா, பல ஆண்டுகளாக ஃபார் டிகேட்ஸ் ஏஜஸ் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்த அதிகாரிகள் அதற்கு உடன்பட மறுக்கிறார்கள். நிர்வாகத்தை சொல்லிக் கொடுக்க மறுக்கிறாங்க. இவங்களுக்கு நிர்வாகம் தெரியல. இது நடுப்புற கையை பிடிச்சி உள்ளே இழுத்தணும், புதகுழிவில் இழுத்து போட்டுடணும்னு பார்க்குறாங்க. இதை எப்படி ஜெயிக்க போகிறாங்கன்றது தான் பொலிட்டிக்கல் சேலஞ்சு. இதுக்கு எப்படி சார் நம்ம அதிகாரிகள்? இல்லை இதை முடிச்சிடறேன் நான் முடிச்சிடறேன். இந்த பர்டிகுலர் கான்டெக்ஸ்ட்ல நீங்கள் இல்லை பிடிக்கல கான்டெக்ஸ்ட்ல இல்லை நான் சொல்கிறேன். நான் அதுக்கு தான் வரேன். நான் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஐ அக்ரி. பட் இந்த இஷ்யூ வந்து இந்த அரகன்ஸ் ஆஃப் த மினிஸ்டர். ஐ அக்ரி. இது வந்து அமைச்சருடைய அரகன்ஸில் வருது. இது இக்னரன்ஸ் சொல்லலாம். Ignorance இல்லை Gabriel, is arrogance. I will say it's arrogance. It's not ignorance because this person is a qualified person. இந்த அம்மா படித்தவங்க. அவங்கள பற்றி இப்போ மந்திரி ஆனவொடனே நேஷனல் மீடியாவில் இந்தியா டுடேல NDTVலாம் பேட்டி வந்து அவங்க ஷீ ஸ்பீக்ஸ் ஃப்ளூயண்ட் ஹிந்தி, ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ். ஷீ இஸ் அ குவாலிஃபைடு பர்சன். அப்போ அவங்களால ஒரு திறமையான ஒரு நிர்வாகத்தை கற்றுக்கிட்டாங்கன்னா கொடுக்க முடியும். அப்போ அங்கே போய் இது குழந்தையோட சண்டை போடுறேன். திஸ் பர்டிகுலர் இன்சிடென்ட் வந்து நான் அதிகாரிகளை குறை சொல்லலை. இது வந்து இட்ஸ் அ ஷியர் இக்னரன்ஸ் நான் சொல்ல மாட்டேன். ஐ வில் கோ ஃபார் அஸ் டு சே திஸ் இஸ் அரகன்ஸ். நான் வந்து ஆக்சுவலாக ரீசெண்டாக ஒரு மேபி 1-2 இயர்ஸ் முன்னாடி ஒரு அப்துல் கலாம் அவர்களோட ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் சின்ன குழந்தைங்க அவ்வளோ அழகாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, டீல் பண்ணுறாரு. சின்ன பையன் ஒருத்தன் என்ன பண்ணுறான், அந்த மாதிரி மைக் கொஞ்சம் கிட்ட வச்சு அவர் பேசுகிறார். அந்த பையன் ஸ்கூல் பையன் இந்தியாவோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவர் கேட்கல, மைக்கு கொஞ்சம் கீழே இறக்கி பேசுங்க. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான், எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ நல்லா வராது, என்ன மொழின்னு கேட்கும்போது மலையாளம்னு சொல்லும்போது அப்போ மலையாளத்தில் பேசுங்கன்னு அப்புறம் மலையாளத்தில் அவரும் பேசுறாரு. ஸோ அவர் வந்து என்னன்னா இங்கிலீஷ் தெரியலன்றது ஒரு குற்றமே இல்லை. மலையாளம் தெரியும்னா மலையாளத்தில் பேசுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்தியாவோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்கும்போது உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் இந்தியாவோட ஸ்ட்ரென்த்னு அவர் பேசுறாரு. ஸோ எந்த இடத்துலையும் அந்த குழந்தைய பிலிட்டில் பண்ணிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தையோட அந்த ஸ்பிரிட்டை வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றது தான். ஏன் இது சாதாரண ஒரு விஷயம் தான். இல்லை அதான் அது அந்த ஒரு புரிதல் ஏன் இல்லை? புரிதல் இல்லைன்றது தான் பிரச்சனை. இல்லைன்றத இப்போ தெரியுது. அதை உண்டாக்குறது யாரோட வேலை? முதலமைச்சரோட வேலை. கரெக்டாக நான் தவறான நாட்டில் சூஸ் பண்ணிட்டாங்க. கிவ் தம் பெனிஃபிட் ஆஃப் டவுட். அதுக்கு தான் நான் 100 days ஆர் 6 months 1 year கூட சொல்வேன். ஒரு புது டீம் வந்திருக்குது. இந்த ஒரு விஷயத்தை வச்சு கீர்த்தனா மந்திரி பதவிக்கு தகுதி இல்லை அவங்கள தூக்கி அப்படி நான் சொல்லலை. அப்படி சொல்லவும் கூடாது. ஆஃப்டர் ஆல் தேர் பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ். ஒரு வருடமாவது அவங்களுக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். அவங்க வந்து திருத்திக்கலாம் இல்லையா? இப்போ இந்த மாதிரி சம்பவங்களை பார்த்து அந்த அம்மா கீர்த்தனா தன்னை திருத்தி கொள்ளலாம். அவங்கள திருத்தறதுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுக்கணும். அதை யார் எடுப்பா? ஸோ இப்பயே நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட வேணான்ற நான் ஐ ஒன்லி சேயிங் டோன்ட் டெலிவர் ஜட்ஜ்மெண்ட் நவ் இட் செல்ஃப். தவறான ஆட்களை விஜய் மந்திரிகளாக தேர்ந்தெடுத்தாரான்ற கேள்விக்கு இல்லை அப்படி சொல்லிட வேணாம், அப்படி எத்தகையது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் பாஸ் பண்ணிட வேணாம், கொஞ்சம் பொறுங்க, ஒரு ஆண்டாவது பொறுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு பெரிய புரட்சி தான் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். 35% ஓட்டு வந்து முகமறியாதவர்களெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா மக்கள் இந்த 2 திராவிட கட்சிகளை தூக்கி வீசியிருக்காங்க. கரெக்ட். மோடி கூட செய்யாத சாதனை. 40 கட்சியை சேர்த்து தான் மோடி 37% வாங்கினார். எம்ஜிஆர் கூட செய்யாத சாதனை. அவர் 4 கட்சியை சேர்த்து தான் 30% வாங்கினார். ஜெயலலிதா, கருணாநிதி யாருமே செய்யாத சாதனை. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ டெக்டானிக் ஷிஃப்ட் ஹஸ் டேக்கன் பிளேஸ் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். ஒரு புரட்சி நடந்திருக்குது. இது ஒரு அடுத்த ஸ்டேஜ் என்னன்றதை பற்றி தான் நம்ம பேசணும். அப்போ நான் அடிக்கடி சொல்கிறது தான், விஜயோட பிரச்சனையே அவரால் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி அவர் கிடச்சிருக்கு. அப்போ அவர் தேர்ந்தெடுத்த நபர்கள் ஆணோ பெண்ணோ அவர்கள் மந்திரிகளாக இன்றைக்கி இருக்காங்க. ஒரு 25 பேராக மந்திரியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 25-26 பேர். அதில் வந்து சப்ஸ்டாண்டர்ட் பீப்புள் தகுதியற்றவர்கள் இருக்காங்களான்னா ஐ திங்க் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஒரு இன்ஸ்டண்ட்டை வச்சு யாரையுமே இன்க்ளூடிங் கீர்த்தனா, மினிஸ்டர் கீர்த்தனா எடை போட வேண்டாம். அவங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குங்க. இப்படிலாம் இப்போ மீடியாவில் கவரேஜ் வருது. மீடியா வந்து அஃப்கோர்ஸ் தெர் ஆர் 2 types ஆஃப் கிரிட்டிசிசம். ஒன்று டிஎம்கே டைப்பு, அதாவது வந்து எப்போ மாட்டுவான் குதிரையிலான்னு வெயிட்டிங் இன் த விங்ஸ், ஹண்டிங் டாக்ஸாக வந்து காத்துக்கிட்டு இருக்க, பாஞ்சு காத்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள். அதை கூட நீங்கள் இக்னோர் பண்ணுங்கள். ஜெனுயன் கிரிட்டிசிசம் இருக்குது. அதை அவங்க கவனத்தில் எடுத்துக்கணும். பீப்புள் லைக் அஸ் வெளிப்படையாக சொல்லலாம். இப்போ நம்மளுடைய கிரிட்டிசிசம்ன்றது வந்து வி டோன்ட் ஹவ் எனி பர்சனல் அஜெண்டா. உண்மையிலேயே மக்கள் நலன் சார்ந்து தான் நம்ம இதை பேசுகிறோம். நம்ம இவ்வளோ சொல்லும்போது அவங்களோட குறையை சுட்டி காட்டும்போது கூட வந்து அவங்க ஒரு புதியவர் என்பதால், அதுவும் ஒரு பெண் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர்னு போது வந்து ஷீ இஸ் யங் விமன்
அண்ட் ஒரு புது ஒரு 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 கவர்மெண்ட்டு ஒரு புரட்சியாக நடந்திருக்கு தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம் நம்ம. ஆனால் அந்த பொறுப்புணர்வு அவங்களுக்கும் இருக்கணும், அல்லது அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கும் இருக்கணும், ப்ளஸ் வழி நடத்தக்கூடிய முதலமைச்சருக்கும் இருக்கணும். 2 பேருக்குமே இல்லைன்னா நெக்ஸ்ட் 1 year people will pass judgments. இப்போ ஒரு வகையில் பார்க்கும்போது இப்போ வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? இப்போ மினிஸ்டர் சரத்தோட வீடியோவாக இருக்கலாம், அப்புறம் கீர்த்தனா அவர்கள் இப்போ மாட்டின இந்த கான்ட்ரவர்சியாக இருக்கலாம், அப்புறம் வேற சில அமைச்சர்கள் பேசும்போது இன்ஸ்பெக்ஷன் போகும்போது தவறாக டீல் பண்ணுறதா இருக்கலாம். இதெல்லாம் பிரச்சனைகளாக இருந்தாலும் பெரிய பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. கிடையாது. பெரிய பிரச்சனைன்றது ஊழல், அது பயங்கரமாக அதுதான் உள்ளதுலேயே பெரிய பிரச்சனை. அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த வகையில் இந்த சிக்கல் ஓரளவுக்கு டாலரபிள்னு கூட நம்ம வச்சுக்கலாம் இந்த பிரச்சனைகளை. ஆனால் என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ எனக்கு என்ன புரியலன்னா, இப்போ அமைச்சர்களை பொறுத்தளவில் கனவுலையும் எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் பம்பர், இதெல்லாம் பம்பர், ஒன்ஸ் இன் a lifetime ஆஃபர். விஜய் அவர்களால் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதான் உண்மை. ஆக்சுவலாக கிடைச்சிருச்சுன்னா ஓகே, கிடைச்சதே பெரிய ஒரு அதிர்ஷ்டம். வச்சுட்டு குவைட்டாக இருக்கலாம்ல. ஏன் ரெகுலராக அவங்கள ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை ஏற்படுது? ரெகுலராக மீடியம் வந்து நிற்க வேண்டிய தேவை ஏற்படுது? ஏன் ஸ்கோர் பண்ண வேண்டிய தேவை உங்களுக்கு எங்கே ஏற்படுது? குவைட்டாக இருந்தாலும் இதில் பி ஃபைன் இல்லைங்க. குவைட்டாக வேலையை பார்த்தாலே போதும். நீ வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமராஸ் வந்து ஒன்று ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம். அந்த தேவை ஏன் ஏற்படுது? யுவர் ஜாப் ஷுட் ஸ்பீக், யுவர் ஒர்க் ஷுட் ஸ்பீக். அதுதான் இம்மெச்சூரிட்டின்றது, அதுதான் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸு, அதுதான் வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வருது. வழக்கமாக இந்த மந்திரி பதவி வரத்துக்கு ஒருத்தருக்கு 50 வயசு ஆகுங்க. 25 வருஷமாவது 30 வருஷமாவது ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு வருவான். திமுகவில், அண்ணா திமுகவில் மேபி சிலர் வேணால் 30s வரலாம். பெரும்பாலானவங்க 50s 60s தான் வருவாங்க. அட்லீஸ்ட் 25 to 30 years அதில் வந்து பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோட வரவங்களுக்கு அது இந்த நுவான்சஸ் தெரியும். இது ரொம்ப யங் ஜென்ரேஷன். 2 வருஷத்துக்கு முன்னால் ஏதோ பொலிட்டிக்கல் கன்சல்டன்சியில் ஒர்க் பண்ணவங்க, ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டன்சியில் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கு முன்னால் இன்னொரு பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி ஒர்க் பண்ணாங்க. இன் அடிஷன் டு தட் வந்து இந்த பர்டிகுலர் கேஸில் அவங்களுக்கு வந்து ஹை ப்ரொஃபைல் கான்டாக்ட்ஸ் இருக்குது. இப்போ நரா லோகேஷ் மாதிரி, சந்திரபாபு நாயுடு அவங்க சன்னோடலாம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்படி இருக்கும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோடனே ஷி திங்ஸ் பிக் அபவுட் ஹர் செல்ஃப், விச் இஸ் ராங், அப்சல்யூட்லி ராங். ஒன்றுமே கிடையாது. இவரை எப்படி சொல்கிறது, இவரை நோவேஸ்ன்னுவாங்க. நீ புதியவர், நீங்கள் என்ன உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த சீட்டில் உட்காந்ததாலே நீங்கள் சாதிச்சது அர்த்தம் கிடையாது. அட் த எண்ட் ஆஃப் த டே 5 years பொறுத்து நீங்கள் இறங்கும் பொழுது நீங்கள் என்ன சாதிச்சிங்கன்னு தான் பேசுவாங்க. அப்போ அந்த ஹியூமிலிட்டி இருக்குல்ல, அது வந்து எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலி ஐம் சாரி, அது வந்து brought up and what you have traveled. இது அத்தனையும் மீறி அதை சாதிக்கணும்னா தலைமை தாங்குறவர் கைட் பண்ணணும். இப்போ சொன்னீங்களே, இப்போ ஊழலை நிஜமாவே ஒழிக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் தாவேக்கு இருக்கு நீங்க இல்லையா? விஜய்க்கு இருக்கு. அட்லீஸ்ட் மினிமைஸ் பண்ணணும். அப்புறம் ஏன் அதிமுகலாம் கொண்டு வராங்க நினைக்கிறீங்க? அதுவும் விஜய் பாஸ்கர் அவர்கள். நல்ல கேள்வி. அது கவர்மெண்ட்டை காப்பாற்றணும். ஆனால் இவங்களை உள்ளே வச்சுட்டு எப்படி காப்பாற்ற முடியும்னு கேட்டிங்கன்னா பதில் இல்லை. லைஃப் இஸ் பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ். உங்கள் கேள்வி ரொம்ப கேள்வி. டு பி ஹானஸ்ட் வித் யூ, நீங்கள் என்னை திட்டலாம், இல்லை பார்க்குறவங்க ரொம்ப கேவலமாக கூட கமெண்ட்லாம் போடுவாங்க, எனக்கு தெரியும். பட் வித்தவுட் எனி மோட்டிவ்ஸ் நான் சொல்கிறேன், சில கேள்விகளுக்கு லைஃப்பில் பதில் இல்லை. இது அன்ஆன்சர்டு கொஸ்டின். ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், கேப்ரியல் தேவதாஸோட கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. இது இட்ஸ் டிஸப்பாயிண்டிங். நீங்கள் பர்சன் லைக் சி விஜய் பாஸ்கர் வெறும் கரப்ஷன் மட்டும் இல்லை கேப்ரியல், இஸ் ஃபேஸிங் குட்கா கேஸ். குட்கான்றது என்ன? பேசிக்கலி ட்ரக் கேஸ் இல்லையா? ஆம் ஐ கரெக்ட்? ட்ரக்னு சொல்ல முடியுமா? அதை வேறு என்ன, போதை தானே அது. கன்வென்ஷனல் சென்ஸில் நான் கேட்குறேன். ஓகே, குட்கான்றது வந்து இட்ஸ் அ சப்ஸ்டன்ஸ் இல்லையா? ட்ரக்ஸ் அடிக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய. ஆமாம், எனிதிங் விச் மேக்ஸ் யூ அடிக்ட் இஸ் அ ட்ரக் தான். உங்களுக்கு வந்து ப்ராடர் கான்செப்டில் அது ட்ரக் லெவலில் தான் வரும் உங்களுக்கு குட்கான்றது வந்து. அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அதர்வைஸ் கவர்மெண்ட் ஹஸ் டு ஒய் த கவர்மெண்ட் ஹஸ் டு பேன் இட். உங்களுக்கு அந்த குட்கா கேஸில் மாட்டினவங்களை வந்து நீங்கள் வந்து எ திங் விச் ஹஸ் பின் பேண்ட், தடை செய்யப்பட்ட ஒரு பொருளை, போதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளை பெரிய அளவில் விற்பனை பண்ணதா கண்டுபிடிக்கப்பட்டு சிபிஐ விசாரித்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபரை, அவர் குற்றவாளி அல்ல, தீர்ப்பு வரல. இன் வாட் கெப்பாசிட்டி யூ ஆர் அக்செப்டிங்? ரெண்டாவது கரப்ஷன் கேசஸும் பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து ஹஸ் காட் ஹியூஜ் கரப்ஷன் சார்ஜஸ். இன் வாட் கெப்பாசிட்டி யூ ஆர் அக்செப்டிங்? அப்போ ஊழலை ஒழிக்கிற உங்களோட அந்த நோக்கம் வந்து கேள்விக்குரியாது. நான் சொல்கிறது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கோங்கண்ணே, ஊழலை ஒழிக்கணும்னா அது ரொம்ப சீரியஸாக நீங்கள் எடுத்துக்கூடாது. அது வந்து லோ லெவல் கரப்ஷன்.
தாசில்தார் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குறது, போலீஸ்காரன் லஞ்சம் வாங்குறது, ஆர்டிஓ ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குறது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குறது, இதை ஒழிச்சிட்டா போதும்னு பார்க்குறாங்க. மக்களும் அதை தான் விரும்புகிறான் இப்போதைக்கு. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு மேம்போக்காக சில வேலைகள் நடக்குது. மோர் தென் கரப்ஷன், தமிழ்நாட்டோட ப்ராப்ளமாக இருந்த நெப்போட்டிசம், ஃபேமிலி ரூல், அது முடிவுக்கு வருது. அதையும் சேர்த்து தான் பார்க்கணும். இப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஏன்னா கிட்டத்தட்ட மன்னராட்சியாக தானே தமிழ்நாடு மாறி போச்சு. அதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்குதான். அப்பாவுக்கு புள்ளையோட புள்ள அது அந்த டாப் லெவலில் மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸுமே வந்து மன்னராட்சியின் விழுமியங்கள் தான், எல்லாம் குறுநில மன்னர்கள். இப்போ அதோட இது நீங்கள் வெறும் கரப்ஷனை மட்டும் எடுத்துக்காதீங்க. கரப்ஷனை மட்டும் எடுத்திங்கன்னா பெரிய அளவில் ஒன்றும் இப்போ சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம், அது கூட எவ்வளோ நாளைக்குன்னு தெரியாது. லாங் டேர்மில் அது எப்படி சஸ்டெயின் ஆகும்னு தெரியாது. பட் இது இருக்குல்ல உங்களுக்கு வந்து நெப்போட்டிசம், ஃபேமிலி ரூலு, என்ன கொஞ்சம் நஞ்சமாக ஃபேமிலி ரூலு, 50 years ஆஃப் பாலிட்டிக்ஸ் வந்து ஒரு குடும்பம் தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் லைக் துரைமுருகன், அவங்க சொல்லலாம் காட்பாடியில் 50 வருஷமாக ஒரே எம்எல்ஏ அவர் தான். கேன் இமேஜின் கேப்ரியல் 50 வருஷமா? சரி, நத்திங் பர்சனல் அகேன்ஸ்ட் துரைமுருகன், தனிப்பட்ட முறையில் ஒன்றும் பகையோ உறவோ எதுவும் கிடையாது. அவருக்கு 50 வருஷமாக அவர் எம்எல்ஏ. இப்போ அவர் மகனையும் கொண்டு வந்துட்டார், அவர் 2 term எம்பி ஆகிட்டார். இப்போ துரைமுருகன் காலத்துக்கு பிறகு வந்து அந்த குடும்பம் வந்து அங்கே அப்படியே கேப்சர் பண்ணிடும். இப்போ இது என்னது? இதுதான் திராவிட மாடலா? இதை பற்றி கேள்வியை கேட்கக்கூடாதா? இதை கேள்வி கேட்டால் இல்லை நீ இதை கடந்து போன்றியா, பார்ப்பன எதிர்ப்பு மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம், மற்றெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது என்ன அபத்தமான வாதம் இது? இப்போ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருது இல்லை? இப்போ அந்த இடத்துல தான் வந்து விஜய் மாதிரியான புதியவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், அவர்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றன. ஒரு யங் டீம் வருது, ஒரு யங் டீம் வந்திருக்குது. அவங்கள வழி நடத்துறதுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஆட்கள் இல்லை. அது ஒரு பெரிய விஷயம். உங்களை யார் சரி இப்போ கீர்த்தனா மாதிரி ஒரு மந்திரி ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? 60 நாள் ஆகுது இல்லை, வந்தோடனே நீங்கள் என்ன ஓரியன்டேஷன் கொடுத்தீங்க? எம்எல்ஏ கொடுக்குற ஓரியன்டேஷன் வேறுங்க, மந்திரிங்களுக்கும் ஓரியன்டேஷன் கொடுக்கணும்ல. ஃபீல்டு விசிட்ன்றது ஓகேங்க, ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு பிரச்சனையில் மாட்டுறது, அந்த கர்மத்துக்கு எதுக்கு போகாமலே இருக்கலாமே. ஃபீல்டு விசிட் எவ்ரிடே ஏதாவது ஒரு பிரச்சனை வருது இல்லை. ஆனால் மேபி உள்ளுக்குள்ளே சில நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நிர்மல்குமார் அவர்கள் பேசும்போது, அமைச்சர் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, கட்சியில் நாங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவுறுத்தல் என்னன்னா, இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன்ஸ்லாம் தேவையில்லாத இன்ஸ்பெக்ஷன்ஸ்லாம் போகாது அப்படின்ற ஒரு போய் மாட்டாதீங்க சர்க்குலர் கொடுத்துருக்கோம். சர்க்குலர் அந்த மாதிரி ஏதோ ஒரு அறிவுறுத்தல் அட்வைசரி கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ அவர் டிஃபெண்ட் பண்ணி பேசுறதை விட ஸ்லைட்லி கிரிட்டிக்கலாக பேசின மாதிரி தான் இருந்தது. இல்லை புரியுது அவங்களுக்கு. அதாவது உங்கள் கருத்தை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா வந்து தே ஆர் சீஸ்ட் ஆஃப் தி மேட்டர் அண்ட் தே நோ த சீரியஸ்னஸ் ஆஃப் த இஷ்யூ. இதில் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி மந்திரிகளோட செயல்பாடுகளால் ஒரு பிரச்சனை இருக்குது. இன்ஸ்பெக்ஷன்ஸ் போனோம், ஆனால் தேவையில்லாத இன்ஸ்பெக்ஷன் போய் மாட்டாது. இப்போ இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் இந்த மந்திரி அவங்க இலாக்காவோடு நிறுத்தியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. கொஞ்ச நாளைக்கு மினிஸ்டர் இஸ் ரைட் டு கோ எனிவேர், அது வேறு விஷயம், அது அவங்க தொகுதியில் அவங்க எங்கே வேணால் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள்லாம் போகக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து யுவர் அ ப்ராப்ளமேட்டிக் பர்சன். நீங்கள் வந்து பப்ளிசிட்டிக்காக வந்து சில காரியங்களை செய்கிறீங்க, அது வந்து இட் ஜஸ்ட் பூமராங்ஸ். அப்போ கொஞ்ச நாளைக்கு அட்லீஸ்ட் ஃபார் அன் இயர் உங்கள் டிபார்ட்மெண்ட்டை பற்றி மட்டுமே அந்தந்த மந்திரிங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அவுட் ஆஃப் யுவர் வே போகாதீங்க. அப்படியே இன்ஸ்பெக்ஷன்ஸ் போகிறீங்களா, சம்மந்தப்பட்ட மந்திரிகளாக இருக்கட்டும் இல்லாதவங்களாக இருக்கட்டும், அன்வான்டாக எதையுமே போகாதீங்க. அந்த அட்வைஸை தான் கொடுக்க முடியும். அவங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியுது, அது எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நிர்மல்குமார் அப்படிப்பட்ட ஒரு அட்வைசரியை கொடுத்துருக்கோன்னு அவர் சொல்கிறார். தே கிவன் சம் அட்வைசரி. சில பிரச்சனைகள் இருக்குது, அதுவும் வந்து இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த பல ஆண்டு இப்போ செய்கிறது மட்டும் இல்லைங்க, 2 வருஷமால செஞ்சதை எடுத்து வச்சு நோண்டுறாங்கல்ல. ஏன்னா இவங்க எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக ஃபங்க்ஷன் பண்ணவங்க. அதாவது சொல்லுவாங்க இல்லையா கேப்ரியல், ஒரு மனிதனோட பலமே அவனோட பலவீனமாக மாறும்னு. அதுதான் இப்போ மாறி இருக்குது. எதால் நீங்கள் ஆட்சியை பிடிச்சிங்களோ அதுலேருந்தே இன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனைகள் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் த ஷரத்ன்ற மினிஸ்டர் நவ் he has done something somewhere 2 years back. That alleged incident took place 2 years back. 2 years முன்னால் அவன் என்ன பண்ணான்றதை வச்சு இன்றைக்கி பிரச்சனை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பல பேர் மாட்டுவாங்க. பட் தட்ஸ் அன் இஷ்யூ. பட் என்ன நான் இன்னமும் சொல்கிறேன், நான் நியூ கவர்மெண்ட், ஃப்ரெஷ் கவர்மெண்ட், தே ஹேவ் சம் ஹனிமூன் பீரியட், லீவ் தம், கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பட் இதை இப்படியே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தே வில் பி இன் ட்ரபிள், டீப் ட்ரபிள். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ நான் பார்த்தளவில் தாவேக்காவுக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் இருந்த அதிமுகவுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸாக பார்க்க முடியுது. 2 கட்சிகளுமே பார்த்தோம்னா அக்ரெசிவான ஆன்டி டிஎம்கே பார்ட்டிஸ். அதே மாதிரி 2 கட்சியிலையும் பார்த்தோன்னா அம்மையார் ஜெயலலிதா யாரை காட்டுறாங்களோ அவங்க எம்எல்ஏ ஆக முடியும், அவங்க மினிஸ்டரும் ஆக முடியும். அதே பவர் பார்த்தோம்னா விஜய் அவர்களுக்கும் இருக்கு. ஆனால் நான் பார்த்தது என்னன்னா, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க.
மினிஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப குவைட்டா இருப்பாங்க. ஆனா இங்க தாவேக்கால எக்ஸாக்ட் ஆப்போசிட். மினிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப நாய்ஸியா இருக்காங்க. அந்த ஏடிஎம்கே இருக்குல்ல, ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்தில் இந்த ஏடிஎம்கே இருந்த ஸ்டைலுக்கு தாவேக்காவும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா விஷயம் வரும்போது கொஞ்சம் ஒரு பாயிண்ட்ல எல்லாத்தையும் குவைட் பண்ணிடுவாங்கன்னு பாக்குறீங்களா? அந்த அளவுக்கு பண்ண முடியாது. இன்னைக்கு சோஷியல் மீடியா, ஜெயலலிதா காலத்தில் சோஷியல் மீடியா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை. ஜெயலலிதாவே இன்னைக்கு உயிரோடு இருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஐ வில் டெல் யூ. ஏன்னா அது வேற, அது இந்த காலகட்டம் சம்மந்தப்பட்டது. அந்த சோஷியல் மீடியா growth அப்படி மேலே கிராஃப் ஏறும்போது ஜெயலலிதா கருணாநிதி 2 பேருமே செத்து போயிட்டாங்க. 16 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இட் இஸ் பிட்வீன், இன்ஃபேக்ட் ஐ கேன் கோ ஃபார் அஸ் டு சே இட் இஸ் பிட்வீன் 18 and 20. கொரோனா வந்தப்போ அதோட ரோல் அதிகமாச்சு. ஏன்னா எவ்ரி ஒன் வாஸ் கன்ஃபைன் டு தர் ஹோம்ஸ். இன்றைக்கி ஜெயலலிதாவே இருந்தால் கூட அந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா சோஷியல் மீடியான்றது ஒரு புது சேலஞ்சு. பட் விஜய் அந்த அளவுக்கு கட்டுப்படுத்த மாட்டார். ஓரளவுக்கு தன்னுடைய அமைச்சர்களுக்கு வாய்ப்பூட்டு போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அவர் அதை செய்வார். பட் ஃபுல்லாக அந்த அம்மா கண்ட்ரோல் பண்ண மாதிரி இவர் பண்ண மாட்டார். இவர் பேச அலோவ் பண்ணுவார்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ நீங்கள் என்கேஜ் பண்ணி ஆகணும் சொசைட்டியோட. அதான் நான் ஜெயலலிதாவே இன்றைக்கி உயிரோடு இருந்தால் கூட she will have to allow our ministers to engage with the media, engage with the public opinion. பேசுறதால யூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யாரு இல்ல நம்ம மினிஸ்டர்ஸ் ரெகுலரா பேசுறதால யூஸ் இருக்குது. பேசுறதே தப்புன்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் ஜெயலலிதா வாய்ப்பூட்டு போட்ட மாதிரிலாம் இப்போ வாய்ப்பூட்டு போட முடியாது, போட்டாலும் தப்பு. பொலிட்டிக்கலா கேட்குறேன். பொலிட்டிக்கலா கண்டிப்பாக யூஸ் இருக்குது. கவுண்டர் அட்டாக் பண்ணி தான் ஆகணும். ஒழுங்காக பேசணும், பயந்து போயிடக்கூடாது. ஏன்னா டிஎம்கே இஸ் நவ் ஹெல் பென்ட் அப் ஆன் டெஸ்ட்ராயிங் திஸ் கவர்மெண்ட். எப்படியாவது கவர்மெண்ட்டை கவுத்தணும்னு திமுக உறுதியாக இருக்குது. லெட் தேர் பி நோ டவுட் அபவுட் இட். அவங்க என்ன தான் மறுத்தாங்கன்னாலும் எந்த நேரமும் இந்த கவர்மெண்ட்டை கவிழ்ப்பதில் திமுக உறுதியாக இருக்குது. அது தப்பே இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன். தட் இஸ் த ஜாப் ஆஃப் தர் அப்போசிஷன். அவங்க பிரச்சனையை திரும்பவும் சொல்கிறேன். தேர்தல் முடிவுகளை May 4, 2026 வந்த தேர்தல் முடிவுகளை திமுகவால் இன்னமும் நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. அவங்க எந்த எல்லைக்கும் போய் இந்த அரசை கவிழ்ப்பதற்கு முயற்சிப்பார்கள். அதை அப்போசிஷனோட, எதிர்கட்சியோட உரிமை. அப்படி கூட எடுத்துக்கோங்க, தப்பாலாம் நான் ஒன்றும் சொல்லலை. அவங்க வேலையை அவங்க ஒழுங்காக செய்கிறாங்க. இப்போ இவங்க ஒரு புது கட்சி. இவங்களோட பிரச்சனையே என்னென்னா, இவங்க ஒரு இன்செக்யூரிட்டியில் இருக்காங்க. எஸ்பெஷலி த சீஃப் மினிஸ்டர் எந்த நேரமும் கவர்மெண்ட்டை கவுந்துருவோன்னா, as we spoke, இட்ஸ் லைக் அ லைஃப் த்ரெட்டிங் டிசீஸ். ஒரு இண்டிவிஜுவல் மாதிரி மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்த முடியல. அதனால தான் அந்த 118 மேஜிக் நம்பரை ரீச் பண்ணுறதுக்கு அவங்க எப்படியாவது முயற்சி பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் பிட்வீன் 107 and 118 கேப்பை நேரோ டவுன் பண்ணால் கூட பரவாயில்ல. இந்த பை எலெக்ஷன்ஸில் ஒரு 7ன்றது 10 தொகுதி வரைக்கும் போகலாம். என்னோட கணிப்பு ஒரு 5 சீட்டாவது அவங்க ஜெயிக்கிறாங்க. அட்லீஸ்ட் 5 seats they win. அட்லீஸ்ட் 112, 13 வருதுன்னா கூட அவங்களோட டென்ஷன் கொஞ்சம் குறையும். அப்படி இல்லைன்னா இந்த பால்பபிள் அன்ஈசினஸ், அந்த ஆன்சைட்டி லெவல்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது தவிர்க்க முடியாது. ஸோ அந்த கேப்பை எவ்வளோ தூரம் நேரோ டவுன் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நல்லது. உங்கள் கேள்விக்கான பதில் அவங்க மந்திரிங்க பேசுகிறது எல்லாருமே கண்டிப்பாக தேவை. ஏன்னா அப்போசிஷன் டிஎம்கே சோஷியல் மீடியாவை பெரிய அளவில் இன்றைக்கி அக்ரெசிவாக அவங்களுக்கு எதிராக திருப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஏடிஎம்கேவும் சேர்ந்துக்கிச்சு. வரும் நாட்களில் பிஜேபி எல்லாருமே இவங்களுக்கு எதிராக கேங்கப் ஆகிடுவாங்க. அப்போ இவங்க பதில் சொல்லாமல் விலைக்கு ஓட முடியாது. ப்ராப்பராக பேசணும். ஏன் அதை சொல்கிறேன்னா, இப்போ நான் சில அமைச்சர்களை நான் நோட் பண்ணுறேன், அவங்க ஆக்சுவலாக குவைட்டாக இருக்காங்க. குறிப்பாக இப்போ அமைச்சர் வெங்கட்ராமன்லாம் எடுத்துக்கிட்டீங்க, அவர் சைலண்டாக ப்ளே பண்ணார். எனக்கு என்னமோ அவர் ஹி இஸ் மச் வைசர்னு தோணுது. அது பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா அது 40+ இருக்கவங்க, 50s இருக்கவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அருண்ராஜ், நிர்மல் குமார். அருண்ராஜ் அவர்களை பார்த்த அளவில் அவர் எல்லா கேள்விக்குமே திமுக அட்டாக் பண்ணல. துறை சார்ந்த கேள்வி கேட்டு அதை தான் பதில் சொல்லுவாங்க. சில அமைச்சர்கள் பார்த்தா எல்லாத்துக்குமே திமுக அட்டாக் தான். அவர் மெச்சூர்ட். அவர் மெச்சூர்ட். அருண்ராஜ் இஸ் ஒன் ஆஃப் த மெச்சூர்டு மினிஸ்டர்ஸ். எனக்கு தெரிஞ்சு இஸ் அ குட் மினிஸ்டர். வெங்கட்ராமன் அதே மாதிரி தேவையில்லாமல் லைம்லைட்டில் வரதில்லை ராங் ரீசன்ஸ்க்கு. இது ஒரு டீம் இருக்குது அக்ரெசிவாக. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா லேட் 20s and 30s இருக்காங்க. இது 40ஸ்க்கு மேலே இருக்கவங்க, 50ஸ்ல இருக்கவங்க, அந்த டீம் அவங்க கொஞ்சம் மெச்சூர்டாக தான் இருக்காங்க. எனிவே இட்ஸ் அ நியூ கவர்மெண்ட். அட்லீஸ்ட் ஒரு 6 months லெட் தம் கெட் சம் ஹனிமூன் பீரியட். பட் இது ரொம்ப நாள் ஹனிமூன் பீரியட் நீடிக்காது. as far as judging the ministers, at least 1 year is needed. ஒரு வருடமாவது அவங்களுக்கு நாம் காலம் கொடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அருமையான இந்த பேட்டிக்கு ரொம்ப நன்றி சார்.